ஹாய் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். முல்லா நல்ல அறிவாளி அப்படின்னும், எவ்வளோ பெரிய ஆபத்து ஏற்பட்டாலும் தன்னோட அறிவாற்றல்னால அந்த ஆபத்துலேருந்து தப்பிச்சிருவார் அப்படின்னு ஊரில் உள்ளவங்களில் பலர் கூறுறது மன்னரோட காதில் விழுந்துச்சு. அவரது அறிவாற்றலை பரிசோதிப்பதற்காக மன்னர் ஒரு நாள் முல்லாவை தனது சபைக்கு வரவழைத்தார். முல்லா வந்து வணங்கி நின்றார். முல்லா, உனது அறிவை பரிசோதனை செய்ய நினைக்கிறேன். நீங்கள் ஏதேனும் ஒன்று சொல்லணும். நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் உங்களோட தலை வெட்டப்படும். நீங்கள் சொல்கிறது பொய்யாக இருந்தால் நீ தூக்கில் ஏற்றப்படுவீர் அப்படின்னு சொன்னார் மன்னர். முல்லா உண்மை சொன்னாலும் பொய்யை சொன்னாலும் அவர் உயிருக்கு ஆபத்து தயாராக இருக்கு. முல்லா நிலைமையை எவ்வாறு சமாளிக்க போகிறார் என்று சபையோர் அவரை ரொம்ப மும்முரமாக கவனிச்சிட்டு இருந்தாங்க. முல்லா எதை கூறி தப்பிப்பார்? முல்லா மன்னனை நோக்கி, மன்னர் அவர்களே, தாங்கள் என்னை தூக்கில் போடப் போகிறீர்கள் என்ற பதற்றம் ஏதுமின்றி கூறினார். அதை கேட்ட மன்னர் திகைப்படைந்தார். முல்லா சொன்னது உண்மையானால் அவருடைய தலை வெட்டப்பட வேண்டும். அவ்வாறு வெட்டப்பட்டால் அவர் கூறியது பொய்யாகிவிடும். முல்லா கூறியது பொய் என்று வைத்துக்கொண்டால் முல்லாவை தூக்கில் போட வேண்டும். தூக்கில் போட்டால் அவர் கூறியது உண்மையாகிவிடும். உண்மை என கருதினால் அவரை தூக்கில் போடாமல் கழுத்தை வெட்ட வேண்டும். இப்படி ஒரு குழப்பத்தை தமது அறிவாற்றலால் தோற்றுவித்து முல்லா மன்னனை திக்குமுக்காட செய்துவிட்டார். அவரது அறிவாற்றலை கண்ட மன்னன் மிகவும் மகிழ்ச்சியடைந்து பொன்னையும் பொருளையும் பரிசாக கொடுத்து அனுப்பினார். ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.